தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாரதிய மக்கள் சங்கத்தின் சார்பாக நாடு தழுவிய தேசம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருகை புரிந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இந்த எழுச்சிமிகு கூட்டம், இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டம் ஒரு தனிநபர் அமைப்பிற்கோ அரசிற்கோ எதிரானது கிடையாது. இது ஒட்டுமொத்த நாட்டையே தட்டி எழுப்புகின்ற தொழிலாளர் வர்க்கத்தின் தொழிலாளர் நலனுக்கும் உரிமைக்கான போராட்டத்தின் வடிவமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தேசம் தழுவி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொழிலாளி இல்லாமல் தொழில் இல்லை, தொழிலாளர்கள் இல்லாமல் தொழில் வளர்ச்சி இல்லை. தொழிலாளர்கள் உழைப்பினால்தான் நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் தேசம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த குறைந்தபட்ச பயன்களை மட்டுமே தொழிலாளர்கள் பயன்பெற்று வருவதால் அவர்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் குடும்ப சுமை எதுவுமே உயர்வதாக இல்லை. அதனை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள், தேசத்தின் தொழிலாளர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இதனை நாம் ஒரு